பிரைஸ் லார்ட் டிபிஎம் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த 10வது மாதத்துல தெய்வம் உங்களை பார்க்க எனக்கு தந்த கிருபைகளுக்காக தெய்வனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள்ல கூட இந்த 10வது மாதம் ஒரு திறந்த வாசலின் மாதமா இருக்கு. இந்த மாதத்துல உங்களுக்கான வாசல் உங்களுக்கு திறக்க போகுது. இந்த மாதத்துல தேவன் உங்களுக்கு எந்த வாசல்லாம் அடைக்கப்பட்டதோ அந்த வாசலா தேவன் திறக்க போறாரு. அவர் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவனா இருக்காரு. நான் சொல்றேன், அவர் திறந்தார்னா அந்த வாசலை உங்க வாழ்க்கையை யாராலையும் பூட்ட முடியாது. அவர் பூட்டார் சொன்னா சில கதவுகளை தேவன் பூட்டுவார். அப்போ ஒரு புதிய வாசல்களை உங்களுக்காக திறப்பாரு. இந்த நாள்ல கூட தேவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உன் முன் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டுருங்க. ஐ நோ தட் எவ்ரிதிங் யூ டூ. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், என் கஷ்டத்தை யாரும் பார்க்கல, நான் போட்ட எஃபர்ட்டை யாரும் பார்க்கல, என் அழுகையின் ஜெபத்தை யாருமே கேட்கல, தேவன் கேட்காம இருக்காரு. அந்த தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ ஜெபிச்ச ஒவ்வொரு ஜெபத்தையும் நான் கேட்டிருக்கேன். உன் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தைகளையும் நீ மற்றவங்க கிட்ட என்னென்ன சொல்லி கொண்டிருந்த உன்னோட புலம்பல்களை நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ எவ்ரிதிங் தட் யூ டூ. உன்னோட எல்லா கிரியைகளும் அறிந்திருக்கிற உன்னோட ஜபத்தை நீ அந்த ரகத்துல ஜெபித்த உன்னோட ஜபத்தோட பதில நான் வெளியரங்கமா உனக்கு பதில் அளிப்பேன். நீங்க என்ன வேணா ஜபித்திருக்கலாங்க, உங்களோட கண்ணீரை எல்லாவற்றையும் அவர் துருத்தியில் வைத்த தேவனா இருக்கிறார். யாருமே பார்க்கல, யாருமே கேட்கல, எனக்குன்னு யாருமே இல்லை, தேவன் உங்களுக்காக இருக்கிறவரா இருக்காரு. எத்தனை பேர் எத்தனை மனிதர்கள் அடைத்தாலும், நான் சொல்றேன் 4 திசையில மனிதர்கள் அடைத்தாலும் உங்களுக்கு இருக்க திசை பரலோகங்க. நீங்க அங்க பாப்பீங்கன்னு சொன்னா யாரும் அடைக்க முடியாது, தேவன் திறக்கிறவரா இருக்கிறார். இந்த மாதத்துல இந்த வாக்குதத்தை, இந்த தீர்க்க தரிசன வசனம் உங்க வாழ்க்கையில பலிக்கும். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேங்க. நிறைய நேரங்களில் நமக்கு வர குழப்பம் என்னன்னா, தேவன் வாசலை திறக்கிறவரா இருக்கிறார், ஆனா என்னோட குழப்பம் என்னன்னா, தேவன் தான் திறந்தாரா? நிறைய நேரங்கள் நமக்கு குழப்பம் வருது. இந்த வாசல் தேவன் திறந்த வாசல் தானா? நிறைய நேரங்களில் நமக்கு என்ன ஆகுது, அந்த பழைய வாசல் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. தேவன், நான் சொல்றேன், ஒரு புதிய வாசல் திறக்கப்படுதுன்னா அப்போ ஒரு பழைய வாசல் மூட போகுது. மேபி கடந்த நாட்கள் உங்க வாழ்க்கையில எந்த வாசல் மூடிச்சுன்னு எனக்கு தெரியல, கடந்த நாட்களில் எந்த காரியம் உங்களை விட்டு போச்சுன்னு எனக்கு தெரியல, நீங்க அதுக்காக அழுது கொண்டு இருப்பீங்கன்னா நான் சொல்றேங்க, தேவன் உங்களுக்காக சில வாசல்களை தேவன் மூடுறாருன்னு சொன்னா அதுக்கு காரணம் நீங்க ஒரு புதிய வாசலை நோக்கி போகணும். Shut doors are God ways. நீங்க புரிந்து கொள்ளணும், ஏன் தேவன் அந்த வாசலை மூடினார். அதை உங்களை போஷிக்கிறதுக்காக ஒரு காரணத்துல கொடுத்தாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பழைய வாசல் உங்களுக்கு கொடுத்தாரு. நீங்க அதுல பிரவேசிச்சீங்க, தேவன் உங்களை அது மூலமா போஷித்தாரு. இப்ப அந்த வாசல் மூடப்படுதா? நீங்க அந்த வாசல்ல உட்காந்து அழுது கொண்டிருக்கணும்னு தேவன் விரும்பலங்க. நீங்க எழுந்து முன்னேறி புதிய வாசலுக்கு போகணும். உங்க முன்னேற்றத்துல பிரியப்படுகிற தேவனா இருக்காரு. நீங்க முன்னேறணும், உங்க வாழ்க்கை மாறணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு தேவன் ஆசைப்படுறாரு. உங்களுக்காக ஒரு புதிய வாசலை வைத்திருக்காரு. நான் சொல்றேன், பழைய வாசல்களுக்காக கண்ணீர் சிந்தாம இருங்க, பழைய வாசல்களை நினைத்து நீங்க வருத்தப்படாம இருங்க, புதிய வாசல்களை நோக்கி போங்க. நான் சொல்றேன், இப்ப நம்ம நிறைய பிரச்சனை என்னன்னா, நம்ம புதிய வாசலை சுதந்திரி நம்ம பார்க்கிறோம், புதிய வாசலை தேவன் நமக்கு தராரு, உங்க கண்ணு முன்னாடி வச்சுட்டாரு, நீங்க அதை பாக்குறீங்க, ஆனா நீங்க அதை சுதந்திரிக்க முடியறது இல்லை. நிறைய நேரங்கள் நம்ம எதுக்காக குழம்பி நிக்கிறோம்னா, அந்த புதிய வாசல் நம்ம பார்க்கும்போது சில நேரத்துல பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம். நம்ம பைபிள்ல பார்ப்போம்னு சொன்னா அப்படிதான் ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, தானியேல் தீர்க்கதரிசிக்கிட்டு ஒரு சாட்சியாவே இருக்கு நம்ம வாழ்க்கையில. தானியேல் தீர்க்கதரிசியை ஒரு வாசலுக்கு கொண்டு போறாங்க. அவர் டெய்லி ஜெபிக்கிற ஒரு மனுஷன், ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு ஒரு வாசல் திறக்கப்படுது, சாதாரண வாசலுங்க, சிங்க கெபின் வாசல் திறக்கப்படுது. நீங்க நினைச்சு பாருங்க, அவர் எவ்வளவோ ஜெபிச்சிருப்பாரு. அதுக்குள்ள போக வேணாம் ஆண்டவரே, அந்த வாசலை பார்க்கும் போதே எதுக்காக என்ன தேவன் இந்த வாசல் வழியா அனுமதிக்கிறாரு? நமக்கு அந்த ஒரு கேள்வி இருக்கலாம், ஏன்டவரை இந்த வாசலை திறந்தீங்க? நான் சொல்றேன், அவர் நன்மையானதை தருகிற தேவன். நீங்க உங்க பிள்ளைக்கு நீங்க மீனை கேட்டா பாம்பை கொடுப்பீங்களா, இல்ல அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பீங்களா? அவர் உங்களை விட ரொம்ப நல்ல தேவன், உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிற ஒரு தகப்பன். அவரு உங்களுக்கு திறந்தால் சொன்னா அதுல ஒரு நல்ல விஷயம் தான் இருக்கும். நீங்க எப்பவுமே உங்க வாழ்க்கையில தேவன் வைத்த சித்தத்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்த கதவுகளை, தேவன் உங்களுக்கு வைத்த வாசற்படியில எதற்காக நீங்க தைரியமா பிரவேசிக்க கத்துக்கணும். தானியேல் பயப்படலைங்க, தானியேல் தைரியமா பிரவேசிச்சாரு. நான் சொல்றேன், தானியேல் மட்டும் உள்ள பிரவேசிக்கலன்னு சொன்னா அந்த ராஜா ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. சில நேரங்கள்ல சில காரியங்கள்ல தேவன் நம்மளை அனுமதிக்கிறதுக்கு காரணம் அது உனக்காக இல்லை, அது யாரோ ஒருத்தரோட ரட்சிப்பின் வாசல்.
எதுக்காக ஆண்டவரே இந்த வாசல் வழியா நான் அனுமதிச்சீங்க? எவ்வளவு சிங்கங்கள் இருக்கு, எவ்வளவு நினைச்சு பாருங்க. அந்த சிங்கங்கள் வாசல் உள்ள நான் போனோம். நீங்க மற்றவங்க கண்ணுக்கு அது சிங்கமா தெரியலாம், மற்றவங்க கண்ணுக்கு ஃபுல்லா பிரச்சனைகளா தெரியலாம். நான் சொல்றேன், பிரச்சனையின் மத்தியில தேவன் உங்களுக்கு வச்ச சித்தத்தை நீங்க பார்க்க கத்துக்கணும். விசுவாச கண்கள்ல பார்க்க கத்துக்கணும். சில நேரங்கள்ல விசுவாசம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரே வழியா இருக்கும். ஏதோ ஒரு வாசல்ல உங்களுக்கு விசுவாசம் மட்டும்தான் வழியா இருக்கு. இந்த மனிதனை நம்பி, எந்த மனிதனையும் நம்பி நான் அந்த வாசல்ல போக முடியாது. நான் சொல்றேன், நீங்க தேவனை நம்பி உங்க விசுவாசத்தின் நிமித்தமாக நீங்க தேவனை பிடித்து கொண்டு எந்த வாசல் உள்ள தேவன் திறந்தார்னு தெரியுதா, நீங்க தைரியமா பிரவேசிங்க. தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவாரு. தானியேல் ஜெயத்தோட போனாரு. தானியேல் விசுவாசத்தோட உள்ள போனாரு. ஒரு சிங்கம் சேதனப்படுத்தல. ஒரு சிங்கம், அதாவது வெளியே இருக்கிறதோட உள்ள சந்தோஷமா இருந்தாரு. தேவனோட இருந்தாரு, தேவ தூதர்களோட இருந்தாரு. தேவனோட மகிமை ஒவ்வொரு சிங்கத்தின் வாயம் கட்டுச்சு. நான் சொல்றேன், நீங்க போற அந்த புதிய வாசல்ல உங்க கண்ணுக்கு நிறைய பிரச்சனைகள் தெரியலாம், நிறைய சிங்கங்கள் மாறி இருக்கலாம். சத்ரு கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல உங்களுக்கு இருக்கா. சிங்கத்தை போல இருந்தாலும் நான் சொல்றேன், யூத ராஜசிங்கம் உங்களோட இருக்காரு. நீங்க தைரியமா பிரவேசிங்க. அந்த தேவன் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவாரு. அந்த வாசல்ல எந்த வாசல் உங்களுக்கு பிரச்சனையா தெரியுதோ அந்த வாசல்ல தேவன் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவாரு. இந்த மாசம் ஒரு திறந்த வாசலின் மாசம். இந்த மாதத்துல அநேக வாசல்கள் உங்களுக்கு திறக்க போகுது. நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? தேவன் நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் இப்ப ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கண் நோக்கி பார்ப்பீராக. இயேசுப்பா, நீங்க தந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக அவர்கள் வாழ்க்கையில வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. மூட்டின வாசல்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. இயேசுவே, அவங்க ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்படட்டும், படிப்பின் வாசல் திறக்கப்படட்டும், திருமணத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா அடைக்கப்பட்ட கர்ப்பங்களும் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிற எப்பத்தா திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்துல. தேவன் நீர் திறப்பீராக. சுதந்திரிக்க கிருபை தாரும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.